வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் கிஷோர்காந்த் திரைப்பட இயக்குனர், ஏழை கனப்படுத்துகிற இயக்குனர். நான் தான் உங்களுக்கு தெரியும், கிஷோர்காந்த். இப்போ அஸ்ட்ராலஜர் பார்த்தீங்களா? இப்போது எல்லா ஜாதகம் வீடியோ பார்த்து முடிச்சுட்டுமா? ராகுக்கு தவிர எல்லா வீடியோ போட்டோம். இப்போது வக்ரம்னா என்ன, பரிவர்த்தனை என்ன, சந்தி என்னன்னு கேட்குறீங்கல்ல. இப்போ ஒரு கிரகம் போடுறேன் பாருங்கள். வக்ரம்னா என்ன? இப்போ புதன் வக்ரம். புதன் இந்த இடத்துல புதன் வக்ரம்னு இப்படி போட்டிருப்பாங்க. இது புதன் வக்ரம் இல்லைங்களா? சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, சில ஸ்டார் போடுவாங்க. புதன் பார்த்தா ஸ்டார் போடுறாங்க. இது பார்த்தா புதன் வக்ரம் ஆகும். தான் தெரிஞ்சுங்க, புதன் வக்ரம், இதுவும் வக்ரம் தான். சந்தி அப்படின்னா 2 டிகிரியில் இருக்குது இடத்துல. சந்தின்னா இந்த இடத்துல 2 டிகிரி இருக்கும். இப்போ வந்து டிகிரி வந்து 30 டிகிரி, ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி. 30 டிகிரி வாசி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி. இது 30 டிகிரி. 30, 60, 90, 120, 150, 180 ஆச்சுங்களா? இப்போ அப்படியே 90 டிகிரி வந்துச்சா? அவ்வளோதான். 210, ஒரு 3, 3, 2, 3, 6, 3, 9, 4, 5, 5, 5, 6, 7, 28, 24, 9, 27. புரிஞ்சு போச்சுங்களா? இது பாருங்க, 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி. ஒரு 3, 3, 30, ஒரு 3, 3, 2, 3, 6, 3, 9, 4, 5, 5, 5, 6, 7, 28, 24, 9, 27, 10, 30, 12, 31, 36. சிம்பிள் ஆச்சு. அப்போ 30 டிகிரி, ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி. அப்போது சந்தி என்னென்ன டிகிரி? 1 டிகிரின்னா அது வரும். 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரி, 5 டிகிரி, 6 டிகிரி, 7 டிகிரி, 8, 9, 10, 12. இதான் இது வந்து 30 டிகிரி. இப்போ 30 டிகிரி ஒரு கட்டத்துக்கு ஆச்சுங்களா? அப்போ இதில் 30 டிகிரி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இது 30 டிகிரி ஆச்சுங்களா? இது 30 டிகிரி, இது 30 டிகிரி ஆச்சா? அப்போ இதில் இருக்கு பாருங்க. இப்போ வச்சுங்களா? இப்போ விட்டுடுங்க. இப்போது தெரிஞ்சு போச்சுலாம். இதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி. அப்போ ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி என்ன ஆச்சு? இதை பாருங்க. இப்போ என்ன, முதல் 1 டிகிரியும், இப்போ பாருங்க, முதல் 1 டிகிரியும், முதல் 2 டிகிரியும், இப்போ கடைசி 28 டிகிரியும், ஆச்சுங்களா? இப்போ இப்போ நம்ம டிகிரி பார்த்தோம், 30 டிகிரி. இப்போ முதல் டிகிரி 1, 2, 1, 2 டிகிரி ஆச்சா? இது 1 டிகிரி, 2 டிகிரி. கடைசி 1 டிகிரி 28, 28 டிகிரி, 29 டிகிரி, 30 டிகிரி இல்லையா? 2 டிகிரி. முதல் 2 டிகிரியும் கடைசி 2 டிகிரி சந்தி. புரிஞ்சு போச்சிங்களா? இப்போ 30 டிகிரி 1, 2,
ஆச்சா 3 4 5 6 7 8 9 அப்போ 28 டிகிரி 29 டிகிரி 30 டிகிரி. இப்போ கடைசி 2 டிகிரியும் முதல் 2 டிகிரி சந்தி. அப்போ இந்த கட்டத்துக்கு கடைசி 2 டிகிரியும் இந்த பாருங்க, இது கடைசி 2 டிகிரி சந்தி. இப்போ கடைசி 2 டிகிரி இங்கே முதல் டிகிரியும் இது ஒரு சந்தி, அவ்வளோதான். இப்போ அடுத்த டிகிரி சந்தி. இப்போ சூரியன் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் இங்கே 2 டிகிரியில் வச்சு அவ்வளோதான். அவ்வளோதான், சூரியன் சந்தியில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 28 டிகிரியில் போயிருக்குதுன்னா இங்கே ஒரு 28 டிகிரியில் இருக்குன்னா சூரியன் 28 டிகிரியில் இருக்குன்னா சூரியன் சந்தியில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சந்தியில் இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, இங்கே இருந்தால் சந்தி, இங்கே இருந்தால் சரி. இப்போ அடுத்த கட்டத்தில் இங்கே இருந்தால் சந்தி. அப்போ 0 0 8 டிகிரியில் இருந்துச்சு, அவங்க சந்தியில் இருந்துச்சு சூரியன். புரிஞ்சு போச்சுங்களா? அப்போ சூரியன் இங்கே இருந்தால் முதல் டிகிரியில் இருந்தாலும் சந்தி தான், இந்த கடைசி டிகிரிலேருந்து சந்தி, இந்த முதல் டிகிரிலேருந்து சந்தி. அப்போ எந்த கிரகம் முதல் ஆரம்பத்தில் 2 டிகிரியும் கடைசி 2 டிகிரி இருந்தால் சந்தி, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அவ்வளோதான். இப்போ பரிவர்த்தனைனா நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது இந்த வீட்டுக்கு என்ன அதிபதி யார்? செவ்வாய் இல்லையா? செவ்வாய். இப்போ இந்த இடத்துல சூரியன் இருக்கார். இந்த வீட்டு அதிபதி சூரியன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ சொந்த வீட்டில் இருக்காங்க செவ்வாய், இந்த வீட்டு அதிபதி, இந்த வீட்டு சூரியன். இப்போ இவர் மாறி இங்கே உட்காந்தாலும் இவர் இங்கே மாறி உட்காந்தா பரிவர்த்தனை. சிம்பிள் லாஜிக். பார்த்துட்டீங்களா? செவ்வாய் வீடு இது சூரியனோட வீடு. இவர் இந்த வீட்லேயும் இவர் இந்த இடத்துல மாறி உட்காந்துருந்தா பரிவர்த்தனை. போட்டோன்னா புதனை வந்து அது புதன் உங்களுக்கு சொல்லிட்டேன். புதன் வக்கரம், ஸ்டார் போட்டால் அது வக்கரம், இது வந்து வக்கரம். புரியல? இதுவும் வக்கரம் தான், இப்படி போட்டாலும் வக்கரம் தான். புரியுங்களா? இது வந்து பரிவர்த்தனை, செவ்வாய் பரிவர்த்தனை. இப்போ சனி பகவான் இருக்கார், இந்த சனி பகவான் இருக்காரா? இது 2 சொந்த வீடு ஆட்சிக்கு சனி பகவான் தான். இப்போ சந்திரன் இருக்கார், இப்போ சந்திரன் இருக்காரா? இதோட சொந்த வீடு சந்திரன் இருக்கார். இப்போ இந்த வீட்டில் சந்திர பகவானும் இந்த வீட்டில் சனி பகவான் இருந்தால் அப்போ பரிவர்த்தனை. சிம்பிள் லாஜிக். இப்போ சுக்கிரன் இருக்காரா? இங்கே இருக்காரா? இப்போ இது செவ்வாய் வீடு. இப்போ செவ்வாய் இருக்காரா? இப்போ இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். இப்போ 2 வீட்டுக்கும் செவ்வாய் தான் அதிபதி. இப்போ இந்த 2 வீட்டுக்கும் செவ்வாய் அதிபதி. இந்த வீட்டில் சுக்கிரன் இருக்காரா? இப்போ இந்த வீட்டில் செவ்வாயும் இந்த வீட்டில் சுக்கிரன் தான் பரிவர்த்தனை. சிம்பிள் லாஜிக். அவ்வளோதான். புரிஞ்சுட்டிங்களா? இப்போ புதன் வக்கரம்னா என்ன, குரு வக்கரம்னா என்ன? இப்போ குரு வக்கரம் தெரிஞ்சு போச்சா? குரு வக்கரம்னா என்ன தெரிஞ்சு, புதன் வக்கரம் ஆகி போச்சு. செவ்வாய் வக்கரம்னா என்ன தெரிஞ்சு போச்சு. செவ்வாய் வக்கரம்னா இருந்துச்சு, புதன் வக்கரம். சூரியன் சந்திரன் வக்கரம் ஆகாது, சூரியனும் சந்திரன் வக்கரம் ஆகாது. சூரியன் சந்திரன் வந்து வக்கரமே கிடையாது. சூரியன் சந்திரன் வக்கரம் ஆகாது. செவ்வாய் வக்கரமாகவும் புதன் வக்கரமாகவும் குரு வக்கரமாகும். இது எல்லா கிரகமும் வக்கரம். சூரியன் சந்திரன் தவிர எல்லா கிரகமும் வக்கரமாகும். புரிஞ்சு போட்டிங்களா? அப்போ சந்தி. புரியுதா? இது மாதிரி புதன் ப்ராக்கெட் போட்டாலும் புதன் வக்கரம், இது மாதிரி போட்டாலும் ஸ்டார் போட்டாலும் புதன் வக்கரம். புரிஞ்சுக்கிங்களா? பரிவர்த்தனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ சுக்கிரன் வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க, சுக்கிரன் வீடு. இந்த வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் பரிவர்த்தனை. இப்போ இந்த வீட்டில் செவ்வாய் தான் பரிவர்த்தனை. இப்போ இந்த வீட்டில் சனிபகவான் சொந்த வீட்டில் இருக்காரா? இந்த வீட்டில் சந்திரபகவான் சொந்த வீட்டில் இருக்காரா? இவர் மாறி இங்கேயும் இவருங்க உட்காந்து பரிவர்த்தனை. அவ்வளோதான். இப்போ சுக்கிரன் இருக்காரா? இந்த வீட்டில் புதன் இருக்காரா? அது வரும். புதன் இருக்காரா? இப்போ இந்த வீட்டில் இவரும் இந்த வீட்டில் இவரும் உட்காந்தாங்க பரிவர்த்தனை. இப்போ சொந்த வீட்டில் இருக்காங்க, இவர் வந்து புதன் இங்கேயும் புதன் சுக்கிரன் இங்கேயும் இருந்தால் பரிவர்த்தனை. புரியுதுங்களா? அவங்க சொந்த வீட்டில் இருக்காங்க. அப்புறம் இப்போ இவர் வந்து இங்கேயும் இங்கே இருந்தாருன்னா பரிவர்த்தனை. சந்தி இருந்தால் புரிஞ்சு வச்சா ஆரம்பம் 2 டிகிரி. இந்த பாருங்க 1 2 ஆச்சா, கடைசி 2 டிகிரி சந்தி. புரிஞ்சு போச்சுங்களா? அது பாருங்க, புரிஞ்சு போச்சுங்களா? அவ்வளோதான். எல்லாத்துக்கும் சந்தி தான். இந்த 2 டிகிரி, இந்த கட்டத்தில் 2 டிகிரியும் கடைசி 2 டிகிரியும், இந்த கட்டத்தில் முதல் டிகிரியும் கடைசி டிகிரியும் சந்தி. புதன் வக்கரம் சொல்லியாச்சு, சந்தி சொல்லியாச்சு, இங்கே பரிவர்த்தனை சொல்லியாச்சு. சிம்பிளாக பார்த்தீங்களா? இவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி, ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி, 2 டிகிரி 60 90, புரிஞ்சுதா? மொத்தமே 180 டிகிரி, 360 டிகிரி, 180 டிகிரி நேர்கோட்டு 180 டிகிரி, மொத்தம் 360 டிகிரி. அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். ஆச்சுங்களா? அவ்வளோதான். இவர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருப்பாங்க. வக்கரம்னா என்ன, ஒரே டேயில் சொல்லிட்டு வக்கரம்னா என்ன, ஸ்டார் போட்டிருக்க ப்ராக்கெட் போட்டால் வக்கரம். புரிஞ்ச? சந்தி பரிவர்த்தனைனா வீடு மாறி உட்காந்து பரிவர்த்தனை. அவங்க சொந்த வீடு முதல்ல தெரிஞ்சு வீடியோ போட்டவங்களுக்கு சொந்த வீடு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அது மாறி மாறி உட்காந்து பரிவர்த்தனை. சந்தி இருக்கும். முதல் 6 டிகிரி கடைசி 2 டிகிரியும் சந்தி. 30 டிகிரி ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி,
ஃபஸ்ட்டு 2 டிகிரி, கடைசி 2 டிகிரி சந்தி. சிம்பிள், அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ இந்தந்த கிரகத்தை கூட சேர்ந்தா என்ன, இப்போ சந்திரன் கூட சூரியன் சேர்ந்தா என்ன, சூரியன் கூட புதன் சேர்ந்தா என்ன, அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ பார்த்து புரிஞ்சிச்சிங்களா? சிம்பிளாக. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஈஸி ஜாதகம். இது மாதிரி ரொம்ப ஈஸியாக கண்டினியூ பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போட்டு ஒரு ஜாதகத்தை போடுவேன். புதன் சூரியன் கூட புதன் இருந்தால் என்ன, புதன் கூட சுக்கரன் இருந்தால் என்ன, சுக்கரன் கூட சந்திரன் இருந்தால் என்ன, என்ன தொழில் செய்வாங்க, என்ன வேலை செய்வாங்க, அந்த கிரகங்கள் என்னென்ன செய்யும், நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன செய்யும், நல்லது கெட்டது என்ன செய்யும், குரு கூட சுக்கரன் சேர்ந்தா என்ன, குரு கூட செவ்வாய் சேர்ந்தா என்ன, இப்படிதான் எல்லாமே அனுபவ ஜோதி தான். எல்லாமே நான் நிறைய ஜாதகம் ஒரு 300 ஜாதகம் வாங்கி வச்சுருக்கேன். அந்த 300 ஜாதகமும் அனுபவ ஜாதகம். எல்லார்ட்டையும் வேலைக்கு போவேன், அவங்க கூட ஜாதகம் வாங்குவேன், வாங்கி நோட்டில் எழுதி நோட் பண்ணி வைப்பேன், செல்ஃபோனில் வச்சுருக்கேன். புரிஞ்ச வேலைக்கு போவேன், அந்த இடத்துல அசிங்கம் இல்லாமல் அவங்கள்ட்ட கேட்பேன், எதுக்கு அசிங்கம் நடக்குது தெரிஞ்சுங்க இருப்பாங்க. ஆனால் ஜாதகம் கொடுங்க, நான் ஜாதகம் படிச்சிருக்கேன், அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன், நான் ஜாதகம் கொடுங்க, நான் ஃப்ரீயாக பார்க்கணும்னு சொல்லுவேன். இப்படில நம்ம பார்க்குறது சரிதானா, நம்ம சொல்கிற விஷயம் சரிதானான்னு தெரியணும். நம்ம ஜோசியத்தை ஏற்றுன்னு வரோம், நம்ம அனுபவத்தை ஏற்றுன்னு வரோம், அந்த அனுபவம் சரிதானா. ஒருத்தர் சொன்னால் எக்ஸாக்டாக நடக்கும். இந்த டைமில் ஒருத்தர் கல்யாணம் நடக்கணும்னு கலக்கும், இந்த டைம் குழந்தை பிறக்கும், இந்த டைம் ஒருத்தர் வேலை கிடக்கணும்னு வளர்க்கும். கோச்சார் கருத்தை வச்சு சொல்லுவோம், சிம்பிள் தான். இப்படி தான் இந்த நேரத்தில் பிரச்சனை வருமானா வரும், அதே மாறுமானா மாறாது. பிரச்சனை வருமானா வரும். ஒருத்தர் கார் வாங்குவோம், அந்த இடத்துல இடம் வாங்குவோம், பிரச்சனை வருமானா வரும். இது யாராலையும் மாற்ற முடியாது. புரியுங்களா? ஜாதகம் பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக, ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? யாருக்கிட்ட கற்றுக்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆளை போட்டு வச்சுன்னு இருக்கக்கூடாது, சிம்பிளாக இருக்கும் ஜாதகம். புரியுங்களா? ஒரு கிரகத்தை வச்சு சொன்னால் அது நல்லது கெட்டது எப்போ செய்யும், நல்லது எப்போ செய்யும், கெட்டது எப்போ செய்யும். கோச்சார் குரு வந்தால் நல்லது செய்யும், சனி வந்தால் நல்லது செய்வாங்க. ராகு வந்து கெட்டது செய்யும், ராகு வந்து உடம்பு செல்லவும், கேது வந்து தடை பண்ணிவிடும், எது கிடைக்குதோ தடை பண்ணிவிடும். ஒரு அப்பா இருக்காரா, சூரியன் தடை வருதா, அப்பாவோட அன்பு இல்லாமல் போயிடும். சிம்பிள் ஆச்சு. சுக்கரமன் ராகு வருதா, பொண்டாட்டி உடம்பு செல்லாமல் போயிடும், அவ்வளோதான் சிம்பிள் ஆச்சு. சுக்கரமன் குரு வருதா, பொண்டாட்டி கணவன் மனைவி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அன்பு வரும், அவ்வளோதான். சிம்பிள் ஜாதிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாதகம் சிம்பிளாக இருக்கும், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அடுத்தது பாருங்கள்.